Hello guys, this is Dark Black Gaming. City Smash ஓட செகண்ட் பார்ட் இது. இந்த பார்ட்டில் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுவும் போன பார்ட்டில் இது ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம பண்ணவே இல்லை. இதோ இந்த ஜெட்டு நானே இப்போ தான் பார்க்குறேன். இந்த ஜெட்டு நானே அந்த வீடியோ போட்டு முடிச்சதுன்னு தான் பார்க்குறேன். இது போடவே இல்லைன்னு, அதனால் இதை மட்டும் அப்படியே போட்டுட்டு, அதாவது இதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளே போயிடலாம். வித்தியாசமாக தோன்றதெல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த ரெட் கலர் பட்டன் நமக்குன்னா இந்த மாதிரி ஏர் ட்ராப் மாதிரி போடுது பாம்பு. அப்புறமா ப்ளூ கலர் அனுப்புனா மிசைல் விடுது. அப்புறமா இது ஸ்பீடாக யூட்டர்ன் போடுது. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் இது எதுவுமே பண்ண வேணாம், சும்மா போயிட்டு முட்டினாலே எல்லாமே சேர்ந்துருது. இதுக்கு எதுக்கு இது? அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போது நம்ம விளாட்ன வரைக்கும் இந்த ஆடு காண்டேத்துதா, அதனால தான் கட் ஆகுது நடுவில் திடீர்னு. இதில் என்ன பண்ணலாம், வெள்ளத்தை வர வச்சிடலாம். வெள்ளம் இது இந்த மாதிரி நிறைய வாட்டி குத்துக்கினே இந்த ஹைட் ஆகிட்டே போகும். இந்த மாதிரி வர வச்சாச்சா, இது அவ்வளோ சீக்கிரம் ட்ரெயின் ஆகாதில்ல, அதுக்கு இந்த மாதிரி ஓட்டையை போட்டு விட்டுடலாம். சில இடத்துல மட்டும், ஏன்னா அது வேற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. இது இந்த மாதிரி ஓட்டையை போட்டு விட்டா ட்ரெயின் ஆகிடும். நடுவில் ஒரு ஓட்டை. இப்போ இருக்கிறது எங்கே? இது நியூக்ளியர். இந்த தண்ணிக்குள்ளே போட்டு விட்டா, நான் ஒரு ட்ரிக்கு வேறு கண்டுபிடிச்சேன். பா, தெரியாமல் பில்டிங்லேயே போட்டு விட்டேன் சார். இப்போ அந்த ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணலாம். இதோ ஒரு சாம்பர் மாதிரி பண்ணிக்கணும். சாம்பர் மாதிரி பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஐயோ பரவாயில்ல. இதோ இந்த கார்ஜில் மாதிரி வருது இல்லை, இது எப்படி வரும் இப்போது? இதெல்லாம் சீட்டிங். என்னது இது, உடச்சிட்டு வருது, எதாலையுமே உடைக்க முடியாது. சரி, இது என்னது இது? இதை ஃபஸ்ட்டு ஒரு லேண்டாகவே கன்சிடர் பண்ணலையே அது. சரி, அப்போனா இந்த ஆப்டோ இதெல்லாம் சீட்டிங். என்னது இது? ஏதோ இந்த அது பேர் என்னது, இந்த கரெக்டாக என்னை தள்ளி விட்டு போகிற மாதிரி போகுது. அப்புறமா இது என்ன பண்ணோம், இப்படி இல்லை, பிரிட்ஜு தூக்கக்கூடாது. இங்கே வண்டி போதில்ல, அப்படியே இப்படி தூக்குனா இப்படி வந்துடும். இதனாலாம் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, அதாவது ஜாலிக்காக பண்ணுறது, கண்டுபிடிச்சேன் இதெல்லாம் நான். இங்கே தூக்கே வா 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 வா. ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓடு. இதுவும் ஒரு பாம் தான். ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பொருள்னா, இந்த லாரி பஸ்ஸு இதெல்லாம் எதுக்கு வெடிக்குதுன்னே தெரில. தூக்கி போட்டால் சம்மந்தமே இல்லாமல் அப்படியே பெட்ரோல் வெடிக்குதுன்னா கூட அது ஸ்பார்க்கான ஃபயர் தான் ஆகும். இதுனா வெடிக்குது. பிரிட்ஜ்லேயே போட்டுடலாம். எதுவுமே அவ்வளோ பிரிட்ஜு ஸ்ட்ராங்காக கட்டி பிரிட்ஜை தூக்கலான்னு பார்த்தா நம்ம தான் அப்படியே கீழே இழுத்துன்னு போகிறோம். ஒயர் கட் பண்ண முடியுது. ஒயர் கட் பண்ண முடியுது ஹெலிகாப்டர் பிளேடு வச்சுட்டு. இதோ கட் ஆகுது, தெரியுதா? வாவ், கட்டானா இந்த ஸ்ப்ரிங் மாதிரி விடுது டக்குன்னு. வாவ், இதோ அங்கே விட்டுருச்சு, தெரியுதா? உடையுது, அதாவது ட்ரெயின் இல்லாததுனால, கிரிப் இல்லை. இதெல்லாம் வெட்டிட்டா அவ்வளோதான், உள்ளே போய்டும்னு நினைக்கிறேன். வாவ்,
ரெண்டு செயினில் தான் பிடிச்சிட்ருக்கு இந்த பிரிட்ஜு. உடையவே மாட்டுது. இது கட்டே ஆயிடுச்சு. ஆமாம். ஏய் கட்டாவே கட்டே ஆக மாட்டுது. என்ன பண்ணுறது? ஏய் கட் ஆயிடுச்சு. அதான் அந்த பிரிட்ஜு அதில் தான் பிடிச்சிட்ருக்கு. இல்லையே, அப்போ கூட வர மாட்டுது. ஒருவேளை வெயிட்டாக இருக்கா? உடச்சி தூக்கின்னு பார்ப்போம். உடச்சி அப்படியே வா. இப்படி தான் தூக்கின்னு போகணுன்னு நினைக்கிறேன். இதை தூக்கின்னு போகலான்னு நினைக்கிறேன். ஐயா உடஞ்சிருச்சு. இதை ஏன் தூக்கின்னு போக முடியலதான் தெரில. ஏய் ஏய் ஏய், இதை தூக்கின்னு போக முடியுமா? முடியுது. என்ன பண்ணலாம்? அப்படியே தூக்கின்னு போயிட்டு டமால் பா இதே மாதிரி பண்ணலாமா? இது வர மாட்டேது. வந்துடுச்சு. தூக்கு தூக்கு தூக்கு. தண்ணியில் போனால் தண்ணியோட டென்சிட்டியும் ஆறுறதுனால தூக்க மாட்டுது. இதோ வெளியே வந்தாலும் அப்படி தான், ஏன்னு தெரில. இதோ இப்போ நல்லா தூக்குதா? இது தண்ணிக்குள்ளே இருந்தப்போ தூக்கவே இல்லை. டமால் அப்படியே இந்த பக்கம் வா. டமால் டமால். பிளேடு வேற கட் ஆகுதா? அவ்வளோதான், பிரிட்ஜியை சுக்குனோட நெருக்கியாச்சு. இதோ இதெல்லாம் நான் பிளான் பண்ணி வச்சது. ஆல்ரெடி ட்ரையல் பார்த்து பிளான் பண்ணி இதோ அதனால தான் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே ஊற்றிக்கிச்சு. வாவ், வாயே வைக்கக்கூடாது இனிமேல். இதோ இதுதான். ஐயோ இன்னும் அப்படி போயிட்டு அப்படி வருது. இதுதான் கண்டுபிடிச்சேன். எப்படி நல்லா இருக்குல்ல? அப்படியே ஃப்ளைட் ஓட்டுற மாதிரியே. இது ரெக்காய் பிடிச்சிருச்சு. இதை வச்சு ஒரு வித்தை கூட காட்டலாம். எப்படின்னா இப்படி விட்டுட்டு ஐயோ தப்பாக பிடிச்சிட்டேன், உடஞ்சிருச்சு. பரவாயில்ல, ஒன்று ஃப்ளைட் இருக்கு. அது எப்படின்னா நார்மலாலாம் தூக்கக்கூடாது, வராது. இந்த ரன்னிங்லேயே இந்த பக்கம் போகிற மாதிரி ஒரு கிளிச்சில் இப்படி உடஞ்சி சுக்குநூறு ஆயிடுச்சு. இதோ இந்த மாதிரி தூக்கணும், ஆனால் ஊற்றிக்கிடுச்சு பிளான். இதோ இது அழகாக வருது, ஏன்னா பக்கத்தில் எதுவுமே இல்லாததுனால. அழகாக டைல் அண்டை பிடிச்சிட்டோமா? தூக்கு 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 தூக்கு. இந்த மேலே தூக்கு, மேலே தூக்கு, மேலே தூக்கு. இதோ இப்படி நல்லா தூக்கிட்டு உருற மாதிரி விட்டு இப்படி பிடிச்சிடணும். அப்போ டக்குன்னு ஐயோ ரக்கை வச்சு என்ன பண்ணுறது? இப்போ வேறு ஏதாவது விசித்திரமாக பண்ணி ட்ரை பண்ணலாம். அப்படியே ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்ஸில் வாரி வழங்க. இதில் 2-3 யூஸ் பண்ண முடியுது. நான் அப்பயே சொல்லணும்னு நினச்சேன். இதோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் வர டிசாஸ்டர், இந்த மாதிரிலாம் டிசாஸ்டர் வந்ததுன்னா யாராலையும் தப்பிக்க முடியாது.
அவ்வளோதான், சிட்டியே காலி. சோலார் ஸ்மாஷ் ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கேம் முடித்தோன்னா சோலார் ஸ்மாஷ் ஏற்றுறோம், விளாட்றோம். சோலார் ஸ்மாஷ் முடித்தோன்னே என்கிட்ட நிறைய ஐடியா இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா சோலார் ஸ்மாஷ்லலாம் நிறைய போகும். ஏன்னா அது லெவலாக இருக்குல்ல, அதனால தான் யோசிச்சுக்கிறேன் அது என்ன பண்ணுறதுன்னு. பார்ப்போம். டமால் இதுலேயும் ஒரு டைம் பாம் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சேன். இங்கே டைம் பாம் இல்லை, பாம் மாதிரி. இந்த கப்பலை வச்சு இப்படி வச்சு இதோ வெடிக்குதா, இதே மாதிரி இந்த வீட்டு மேலே போட்டால் அதுவும் வெடிக்குது. நான் பார்த்தேன். இதுவும் அது ஏன்னு தெரில, எல்லா வெவிகளும் வெடிக்குது. கிட்ட போ. டமால் எப்படி சூப்பராக இருக்கா? அதுவும் இதை எடுத்து மேலே போட்டால் அந்த பில்டிங் எல்லாமே லைனாக விழுது, அந்த டாமினோஸ் மாதிரி. பிடிச்சதா இல்லையா? இதை இப்படி பிடிச்சி சார் மேலே போகிறோம், மேலே போக மாட்டேது. சரி, ஒன்று நம்மளே தள்ளி விட்டுருவோம். இதோ தள்ளி விட்டா இதோ அப்படியே விழுது. நான் எதுவுமே பண்ணலை, அவ்வளோதான். அப்போ தள்ளி விட்டோன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே விழுந்துருச்சு. இதுவே இந்த சைடு தள்ளி விட்டோன்னா இதுவும் ஃபுல்லாகவே விழுந்துடும். இதோ அது கீழேருந்து தள்ளி விடணும். தள்ளி விட்டோன்னா ஸ்ட்ரைட்டாக விழுது. செம்மையாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறமா இந்த ஜெயிண்ட் வீலில் தூக்க முடியுது. நான் இது ட்ரை பண்ணி பார்த்தேன். அடச்சை, அதை பிடிச்சா இது வருது. அட என்ன இது, காண்டு எடுத்துது. ஐ பிளெயின்லாம் வந்து ஏன்னா என் மண்டையில் விழுதோ. இதுக்கு ஒன்று ஐடியாவும் கண்டுபிடிச்சேன். இது டக்குன்னு தூக்க முடியலனா, ஏய் அப்படி விழுந்து உடஞ்சிராத அப்பா, கஷ்டப்பட்டு வச்சிருக்கிறேன். உடஞ்சிராத. அப்படியே சேஃபாக படுத்துக்கோ. நான் உன்னோட வேற ஒரு ஐடியாவை காட்டுறேன். சேஃபாக படுத்துக்கினியா? இந்த டகடன்னு பலூனை ஒட்டு வச்சுருந்தோம். இது என்ன பண்ணோம், அது அப்படியே பறக்க வைக்கும். இது பறக்க வைக்கும் போது என்ன பண்ணோம், ஐயோ கரெக்டாக பிடிச்சிடணும். எனக்கும் வழி விடு. ஐயோ இந்த இப்படி பிடிச்சாச்சா, அப்போ ஈஸியாக இருக்கும் தூக்க. இந்த எப்படி ஐடியா இப்போ ஈஸியாக இருக்கா? ஆனால் அந்த பலூன் உடஞ்சோடனையும் இங்கேயோ தான் இருக்கும். எப்படி ஃப்ளைட்டுக்கு வேறு வேலையே இல்லை, ஓட்டவும் தெரியாது டிரைவருக்கு. இப்போதானே ஒரு ஃப்ளைட் வந்துடுது. எப்படி இதுதான், இப்படி விண்வெளியில் அழகாக தூக்கிடலாம். செம்மையாக இருக்குது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணும்போது. தண்ணிக்குள்ளே வந்து தூக்கி பார்க்கலாமா? அதை நான் ட்ரை பண்ணதே இல்லை. அப்படியே தூக்க முடியுது. ஆனால் லேண்டில் இருந்தால் அது தூக்குறது கஷ்டமாக இருக்குது. தண்ணியில் இருந்தால் அப்படியே கீழே போட்டுடலாம். எதுவுமே அவ்வளோ தண்ணி இருக்கிறதுனால. ஆனால் ரியல் லைஃப்ல இப்படி ஆகுமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. பரப்பர 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 அப்படியே மேலே போயிட்டு ஐயோ உடஞ்சிருச்சு பீஸ். ஃப்ளைட்டு சீட் பரவாயில்ல. இதே மாதிரி தான் தேர்ட் பார்ட்டும் இருக்கும். இப்போ வித்தியாசமாக ஏதோ பண்ணிகிட்ருக்கோம்ல.
இப்போ எப்படி என்னால் டெய்லி வீடியோ போட முடியுதுன்னா, இப்போ எனக்கு எக்ஸாமுக்காக நடுவில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹாலிடே கொடுத்துருக்காங்க. அதனால் எனக்கு டெய்லி போட முடியுது. இதுவே ஸ்கூல், அதாவது லீவ் முடிஞ்சு ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் டவுட்டு தான். அப்போ டெய்லி போட முடியுமான்றது டவுட்டு தான். லாரி போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே இங்கே இருக்க பில்டிங் அப்படியே கிளியர் பண்ணிடலாம் இந்த லாரியை தூக்குறதுக்காக. ஐயோ, உடையாமல் கிளியர் பண்ணலான்னு பார்த்தேன். இங்கே போ, கார்லாம் மாட்டுது, லாரி மாட்ட மாட்டுது. காரே சிட்டி ரோபில் வர மாதிரி தூக்கி போட்டுற வேண்டியதான். காரு கூட வெடிக்குது. லாரி வச்சதுக்கு கூட எதுவுமே அவ்வளோ பிரிட்ஜுக்கு, ஆனால் கார் வெடிச்சதுக்கு பாலமே உடஞ்சிருச்சு. பாலத்தை தூக்கலாம். இது ஏன் தோணாமல் போச்சு? ஐயா, இது உடையுது, ஏன் உடையுதுன்னே தெரில. அவ்வளோதான், இந்த நியூக்ளியர் பம் போட்டோமா அவ்வளோதான். ஃபுல் பிளாக் அவுட். அவ்வளோதான், இருந்த அடையாளமே தெரியாமல் போயிடும். ஸ்பேஸ் ராக்கெட்டு லைட்டாக இருக்குது வெயிட்டு, ஆனால் லைட்டாக அடித்தாலுமே பீஸ் பீஸான்னு ஒருங்கிடுது. இதோ தொட்டதுக்கு பீஸ் பீஸான்னு ஒருங்குது. என்ன பண்ணுறது? கிராக் விழுந்தாவது பரவா. இப்போ என்ன பண்ணேன், இப்போ உடஞ்சிது. சரி, இது ஸ்பேஸில் தான் இதுவே இல்லையே, அது பேர் என்னது, ஏரே இல்லையே. அப்புறம் எப்படி, இல்லை 3ல் தான் ஏரே இல்லையே. அப்புறம் எப்படி இந்த ஹெலிகாப்டர் பறந்துட்டுருக்கு? நெருப்பு வந்தால் கூட அது வேறு இது அப்படின்னு சொல்லிடலாம், கேஸால் வருது. ஆனால் இது எப்படி காற்றே இல்லை, எதை தள்ளி பறக்கும்? எனக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு லாஜிக், அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோ கைஸ். ஏன்னா இதுக்கே டைம் ஓடிடுச்சு, எப்படி ஓடிச்சுன்னே தெரில. ஏன் இப்போ 20 மினிட்ஸ்லேயே நிறுத்திடுறேன்னா, 25 மினிட்ஸ் போட்டேன்னா 2 GB கேட்குறானுங்க. அது என்ன கணக்குன்னே எனக்கு புரியல. 20 மினிட் மேலே போட்டால் 2 GB, அது என்ன கணக்குன்னே தெரில. இதுவே நான் 20 மினிட்டு 21 மினிட் அந்த மாதிரி போட்டோன்னா வெறும் 1 GB தான் கேட்குறாங்க. அது 3 மினிட்ஸுக்கு என்ன அது எனக்கு புரியல. அதுக்கு தான் சீக்கிரமாக நிறுத்திடுறேன்.